ஸ்ரீமத்-தேவி பாகவதம் திதிய ஸ்கந்தம் 2வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். சந்தனு கங்காதேவிய திருமணம் பண்ணிண்ட கதையாக்கும் இதுல சொல்லப்படுறது. நம்மளத ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஸ்லோகம் வைஸா பார்க்கலாம். ரிஷயா ஊஜுஹு, சௌனகாதி முனிகள் சூதன் கிட்ட சொல்லறா. 1வது ஸ்லோகம். உல்பத்திஸ்து த்வயா ப்ரோக்தா வியாசஸ்யாமித தேஜசா சத்யவத்யாஸ்ததா சூதா விஸ்தரேண த்வயா நகா. உல்பத்திஹி து த்வயா ப்ரோக்தா வியாசஸ்ய அமித தேஜசஹ சத்யவத்யாஹ ததா சூதா விஸ்தரேண த்வயா அனகா. அதி தேஜஸ்வியான வியாசரோடும் அதே மாதிரி சத்தியவதியோடும் ஜனனத்தை நீங்கள் எங்களுக்கு நன்னா விஸ்தரிச்சு சொல்லி தந்துட்டேள். அனகா அப்படின்னு சூதனை சௌனகாதிகள் கூப்பிடுறா. பகவானோடு புண்ணிய கதைகள் எல்லாம் கீர்த்திச்சு நடக்கிறதுனால பாபம் இல்லாதவனே அப்படின்னு அர்த்தம். பகவான் கூட நெருக்கமா இருக்க பாபங்கள் இருக்காது. அதனாலயாக்கும் இங்க அனகா அப்படின்னு கூப்பிட்டது. பகவானோட புண்ணிய ஸ்லோகங்களை எல்லாம் கீர்த்திக்கணுமானா அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதனால பாபம் இல்லாதவனே அப்படின்னு கூப்பிடுறா. ஸ்லோகம் 2. ததாப்யேகஸ்து சந்தேஹ சித்தே ஸ்மாகம் சுசம்ஸ்திதா ந நிவர்த்ததி தர்மஜ்ஞா கதிதேன த்வயா நகா. ததா அபி ஏகஹ து சந்தேஹ சித்தே சந்தேஹ சித்தே அஸ்மாகம் சுசம்ஸ்திதஹ ந நிவர்த்ததி தர்மஜ்ஞா கதிதேன த்வயா அனகா. இருந்தா கூட ஒரு சந்தேகம் எங்களோட மனசுல திருடமா இருக்கு. ஹே அனகா, பாபம் இல்லாதவரே சூதா, தர்மஜ்ஞா, நீங்கள் இந்த அளவுக்கு சொன்ன விஷயங்களால எங்களுக்கு அந்த சந்தேகம் இன்னும் கம்ப்ளீட்டா தீர்ந்து போகலை. இனியும் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு. ஸ்லோகம் 3. மாதா வியாசஸ்ய யா ப்ரோக்தா நாம்னா சத்யவதி சுபா சா கதம் நிருபதிம் ப்ராப்தா சந்தனும் தர்மவேத்தமம். மாதா வியாசஸ்ய யா ப்ரோக்தா நாம்னா சத்யவதி சுபா சா கதம் நிருபதிம் ப்ராப்தா சந்தனும் தர்மவேத்தமம். ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிறவளாக்கும் சத்தியவதி, வியாசனோட அம்மை அப்படின்னு நீங்கள் சொன்ன. அப்படி இருக்கிற நல்ல கேரக்டர் இருக்கிற சத்தியவதி எப்படியாக்கும் தர்மஜனா இருக்கிற சந்தனு மகாராஜாவை திருமணம் பண்ணிண்டது. ஸ்லோகம் 4. நிஷாத புத்ரீம் சகதம் ரிதவான் நிருபதி ஸ்வயம் தர்மிஷ்ட பௌரவோ ராஜா குலஹீநாம சம்ருதாம். நிஷாத புத்ரீம் ச கதம் விருதவான் நிருபதிஹி ஸ்வயம் தர்மிஷ்டஹ பௌரவஹ ராஜா குலஹீனாம் அசம்ருதாம். அசம்ருதை அப்படின்னு சொன்னாக்கா எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாதவள்.
குலஹீனை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு குலமில்லாத மீனவ குலத்துல வாழறவள். அப்படி இருக்கிற அந்த முக்குவ ஸ்திரீய தர்மிஷ்டனும் புருவம்சத்துல ஜனிச்சவനുமான அந்த ராஜா സ്വയമായിട്ട് തിരുമണം പണിണ്ടത് എപ്പിടി? ശ്ലോകം 5. ശന്തനോ പ്രഥമാ പത്നി കാഹ്യഭൂത് കഥയാതുന ഭീഷ്മപുത്രോദമേധാവി വസോരം ശകദം പുനഃ. ശന്തനോഃ പ്രഥമാ പത്നി കാ ഹി അഭൂത് കഥയാ അധുനാ ഭീഷ്മഃ പുത്രോ അദ മേധാവി വസോഃ അംശഃ കഥം പുനഃ. சந்தனுவோடு முதல்ல இருந்த மனைவி ஆரா இருந்தது அப்படின்னு நீங்கள் முதல்ல சொல்லுங்க. சந்தனுவ முதல்ல திருமணம் பண்ணிட்ட மனைவி யாராக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கப்புறமா சந்தனுவோடு புத்திரன் பீஷ்மர் வசுவோடு உபரிதர வசுவோடு அம்சமானது எப்படியாக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸ்லோகம் 6. त्वया प्रोक्तं पुरा सूता राजा चित्रांगदकृत सत्यवत्या सुतो वीरो भीष्मेणामिद तेजसो. त्वया प्रोक्तं पुरा सूत राजा चित्रांगदः कृतः सत्यवत्याः सुतः वीरः भीष्मेण அமித தேஜசா. சூதா அப்படின்னு கூப்பிடுறார் சௌனகாதி முனிகள். சத்தியவதியோடு புத்திரனும் வீரனுமா இருக்கிற சித்ராங்கதன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப தேஜஸ் இருக்கிற அந்த சித்ராங்கதனை ரொம்ப ரொம்ப தேஜஸ் இருக்கிற பீஷ்மர் ராஜாவாயிட்டு பட்டாபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறத சொன்னேள் நீங்கள். श्लोकम् 7. चित्रांगदेहदे वीरे कृतस्तदनुजस्तदा विचित्रवीर्यनामासौ सत्यवत्या सुतो नृपा. चित्रांगदे हदे वीरे कृतः तद् अनुजः तदा विचित्रवीर्यनामा असौ सत्यवत्याः सुतः नृपः. ചിത്രാംഗതൻ കൊല്ലപ്പെട്ടോണ്. ചിത്രാംഗതൻ ഗന്ധർവനാല് കൊല്ലപ്പെട്ടോണ്. ചിത്രാംഗതനോട് തമ്പിയും സത്യവതിയോട് പുത്രനുമായിരിக்கிற விசித்திர வீரியனை பீஷ்மர் ராஜாவாக்கி வாழிச்சார் அப்படிங்கிறதையும் சொன்னார். 8வது ஸ்லோகம். ज्येष्ठे भीष्मे स्थिते पूर्वं धर्मिष्ठे रूपवत्यभि कृतवान् सकदं राज्यं स्थापितस्तेन जानता. ज्येष्ठे भीष्मे स्थिते पूर्वं धर्मिष्ठे रूपवती अपि कृतवान् सकदं राज्यं स्थापितः तेन जानता. ரொம்ப ரொம்ப தர்மவானும் அழகா இருக்கிறவனுமான அண்ணா பீஷ்மர் இருக்கிறத பீஷ்மர் ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனாக்கும் ரொம்ப அழகா இருக்கிறவராக்கும் இப்படி இருக்கிற ஒரு அண்ணா இருக்கிறத தம்பியான விசித்திர வீரியன் எப்படியாக்கும் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணினது. ஸ்லோகம் 9. மிருதே விசித்திர வீரியேது சத்யவத்யதிதுக்கிதா வதூபியாங்கோளகௌ புத்ரௌ ஜனயாமாச சாகதம். மிருதே விசித்திர வீரியேது சத்யவதி அதிதுக்கிதா வதூபியாம் கோளகௌ புத்ரௌ ஜனயாம் ஆச
சா கதம். விசித்திரவீரியன் இறந்து போனோன்னு ரொம்ப ரொம்ப துக்கமாயிட்டு தீர்ந்த விசித்திரவீரியனோடு அம்மாவான சத்தியவதி விசித்திரவீரியனோடு மனைவிகளை உபயோகிச்சு கணவர்களே இல்லாம 2 புத்திரர்களை எப்படியாக்கும் சிருஷ்டிச்சது. ஸ்லோகம் 10. கதம் ராஜ்யம் ந பீஷ்மாய ததௌ சாவரவர்ணினி ந கிருதஸ்து கதம் தேன வீரேன தார சங்கிரஹ. கதம் ராஜ்யம் ந பீஷ்மாய ததௌ சாவரவர்ணினி ந கிருதஹ து கதம் தேன வீரேன தார சங்கிரஹ. அழகான அந்த சத்தியவதி பீஷ்மருக்கு ராஜ்யம் கொடுக்காதது எதனால? வீரனான பீஷ்மர் என்னத்தினால திருமணம் பண்ணிக்கலை? இதெல்லாம் சவனகாதிகள் சூதன் கிட்ட கேட்டு இருக்கா. ஸ்லோகம் 11. அதர்மஸ்து கிருத கஸ்மாத் வியாசேனாமித தேஜசா ஜேஷ்டேன பிராத்ருபார்யாயாம் புத்ராவுல்பாதிதா விதி. அதர்மஹா து கிருதஹ கஸ்மாத் வியாசேன அமித தேஜசா ஜேஷ்டேன பிராத்ருபார்யாயாம் புத்ரௌ உல்பாதிதௌ இதி. ரொம்ப ரொம்ப தேஜஸான வியாசர் அதர்மம் செய்யறதுக்கு என்ன வாக்கும் காரணம்? அண்ணாவோடு அந்த தர்மம் எல்லாரையும் பரிபாலனம் பண்றது அப்படின்னாக்குமே வியாசர் இங்க விசித்திரவீரியனோடு அண்ணாவாக்குமே. அப்படி இருக்கிற அண்ணாவான வியாசர் சகோதரனான விசித்திரவீரியனோடு மனைவிகளில புத்திரனை உற்பத்திச்சது நியாயம் இல்லையே, அது அதர்மமாக்குமே. ஸ்லோகம் 12. புராணகர்த்தா தர்மாத்மா சகதம் கிருதவான் முனி சேவனம் பரதாராணாம் பிராதுச்சைவ விசேஷதா. புராணகர்த்தா தர்மாத்மா சகதம் கிருதவான் முனி சேவனம் பரதாராணாம் பிராதுஹு ச ஏவ விசேஷதா. புராணங்களையெல்லாம் எழுதினவராக்கும் வியாசர், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவராக்கும் வியாசர். அப்படி இருக்கிற வியாசமுனி புராண கர்த்தாவும் தர்மாத்மாவுமாயிருக்கிற வியாசமுனி அடுத்தவாளோடு மனைவிகளை സ്വീകരിച്ചത് எதனாலேயாக்கும்? முக்கியமா தன்னோட சகோதரனாயிருக்கிற விசித்திரவீரியனோடு மனைவிகளை സ്വീകരിച്ചത് எதனாலேயாக்கும்? ஸ்லோகம் 13. ஜுகுப்சிதமிதம் கர்ம சகதம் கிருதவான் முனி சிஷ்டாச்சார கதம் சூதா வேதானுமிதிகாரக. ஜுகுப்சிதம் இதம் கர்ம சகதம் கிருதவான் முனி சிஷ்டாச்சாரஹ கதம் சூதா வேத அனுமிதிகாரக. ஜுகுப்சிதம் இதம் கர்ம, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமில்லாத நிந்தியமான இந்த கர்மத்தை வியாசர் எதனால செஞ்சார்? வேதத்தை பகுத்தவராக்கும் வேதவியாசர். அதே மாதிரி நிறைய புராணங்கள் எல்லாம் எழுதினவராக்கும். நிஷ்டகள் கட்டுப்பாடோடு கூடி செய்யறவராக்கும். அப்படி இருக்கிற தர்மிஷ்டனான வேதவியாசர் இப்படி நடந்துண்டது எதனாலேயாக்கும்? ஸ்லோகம் 14. வியாச சிஷ்யோசி மேதாவின் சந்தேகம் சேத்துமர்ஹசி
श्रोतुकामा वयं सर्वे धर्मक्षेत्रे कृतक्षणाः व्यासशिष्योः असि मेधाविन् सन्देहं चेद् तु अर्हसि चेद् तुम अर्हसि श्रोतुकामा वयं सर्वे धर्मक्षेत्रे कृतक्षणाः சூதா, நீங்கள் வியாசரோடு சிஷ்யனாக்கும், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டராக்கும். நீங்கள் எங்களோட சந்தேகத்தை எல்லாம் நீங்கள் இல்லாம பண்ணி தரணும். சந்தேகம் சேத்து அர்ஹசி, எங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் நீங்கள் போக்கி தரணும். சேது அப்படின்னாக்கா கட் பண்றது, சந்தேகம் சேது அப்படின்னா சந்தேகத்தை கட் பண்றது, சந்தேகத்தை இல்லாம பண்ணி தரணும். இந்த தர்மக்ஷேத்திரத்துல கதை கேட்கறதுக்கு வேண்டி வந்து சேர்ந்தவாளாக்கும் நாங்கள் அத்தனை பேரும் அப்படின்னு சௌனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. அதுக்கு சூதன் ரிப்ளை சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து. அதனால சூத உவாஜா. ஸ்லோகம் 15. இக்ஷ்வாகுவம்ச பிரபவோ மகாபிஷ இதி ஸ்மிருதா சத்யவான் தர்மசீலஸ்ச சக்கரவர்த்தி நிருபோத்தமா. இக்ஷ்வாகுவம்ச பிரபவः மகாபிஷ இதி ஸ்மிருதः சத்யவான் தர்மசீலः ச சக்கரவர்த்தி நிருப உத்தமः. இக்ஷ்வாகு வம்சத்தில சத்தியவானும் தர்மசீலனும் சக்கரவர்த்திக்கு துல்லியனுமாயிருக்கிற மகாபிஷன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு ராஜா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தார். இந்த மகாபிஷக்கோட கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். அதனால இங்க ஸ்லோகங்கள்ல வர அந்த மீனிங்க சொல்லிட்டு நமக்கு போயிடலாம். ஸ்லோகம் 16. அஸ்வமேத சஹஸ்ரேண வாஜபேய சதேன ச தோஷயாமாஸ தேவேந்திரம் ஸ்வர்கம் ப்ராப மகாமதீஹ. அஸ்வமேத சஹஸ்ரேண வாஜபேய சதேன ச தோஷயாம் ஆஸ தேவேந்திரம் ஸ்வர்க்கம் ப்ராப மகாமதிஹி. 1000 அஸ்வமேதங்கள், அதே மாதிரி 100 வாஜபேயங்கள், இப்படி இருக்கிற யாகங்களை எல்லாம் செஞ்சு அவரு தேவேந்திரனை பிரீதிப்படுத்தி சொர்க்கத்துல வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 17. ஏகதா பிரம்ம சதனம் கதோ ராஜா மகாபிஷ சுரா சர்வே சமாஜக்மு சேவனார்த்தம் பிரஜாபதிம். ஏகதா பிரம்ம சதனம் கதः ராஜா மகாபிஷः சுரா சர்வே சம் ஆஜக்முஹு சேவனார்த்தம் பிரஜாபதிம். மகாபிஷ ராஜா ஒருக்கா பிரம்ம பிரஜாபதியை பார்த்து தொழறதுக்கு பிரம்ம சபையில போய் சேர்ந்தார். அந்த டைம்ல நிறைய தேவர்கள் எல்லாம் பிரம்மாவை சேவிக்கிறதுக்கு அங்க வந்து சேர்ந்தா. ஸ்லோகம் 18. கங்கா மகாநதி தத்ர சம்ஸ்திதா சேவிதும் விபும் தஸ்யாவாச சமுத்தூதம் மாருதேன தரஸ்வினா. கங்கா மகாநதி தத்ர சம்ஸ்திதா சேவிதும் விபும் தஸ்யாவாசஹ சமுத்தூதம் மாருதேன தரஸ்வினா. மகாநதியா இருக்கிற கங்காதேவி விபுவா இருக்கிற பிரம்மாவை சேவிச்சுண்டு அங்க நின்னுட்டு இருந்தா. பெரிய ஒரு காற்று வந்து கங்காதேவியோடு அந்த வஸ்திரத்தை கொஞ்சம் நெகத்திட்டு, காத்துல கங்காதேவியோட வஸ்திரம்
கொஞ்சம் நெகந்தது. ஸ்லோகம் 19. அதோ முகாசுரா சர்வே ந விலோக்யைவ தாம் ஸ்திதா ராஜா மகாபிஷஸ்தாம் து நிஷங்க சமபஷ்யதா. அதோ முகாஹ சுரா சர்வே ந விலோக்ய ஏவ தாம் ஸ்திதாஹ ராஜா மகாபிஷஹ தாம் து நிஷங்கஹ சம் அபஷ்யதா. தேவர்கள் எல்லாம் கங்காதேவிய பார்க்காதக்கு தலைய கும்பிட்டு நின்னா. மகாபிஷக் ராஜாவாகட்டும் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாதக்கு கங்காதேவிய பார்த்துட்டே நின்னார். ஸ்லோகம் 20. சாவிதம் பிரேம சம்யுக்தம் நிருபம் ஞாதவதி நதி திருஷ்ட்வா தௌ பிரேம சம்யுக்தௌ நிர்லஜ்ஜௌ காமமோஹிதௌ. சா அபி தம் பிரேம சம்யுக்தம் நிருபம் ஞாதவதி நதி திருஷ்ட்வா தௌ பிரேம சம்யுக்தௌ நிர்லஜ்ஜௌ காமமோஹிதௌ. ரொம்ப ரொம்ப பிரேம பாவனையோடு கூடிட்டாக்கும் ராஜா கங்காதேவிய பார்த்துட்டு இருக்கிறார். அதனால அதை பார்த்துட்டு அந்த கங்கா நதி அப்படிங்கிற அந்த தேவி ஒரு ரூபம் எடுத்துட்டாக்குமே அங்க அழகா நின்று இருக்கிறது. அந்த நதி அப்படிங்கிற அந்த ரூபவதியான அழகியும் அந்த ராஜாவை பார்த்தா. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ரெண்டு பேருக்கும் கூச்சநாச்சம் இல்லாதக்கு ரெண்டு பேரும் அப்படி நிக்கிறத பார்த்துட்டு